அனைவருக்கும் கின் சில்வர்ஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள்ல இன்னைக்கு உழவுன்ற அதிகாரத்துல இருந்து முதல் 5 குறள் பார்க்க போறோம். முதல் குறள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் பல தொழில்களால் சுழன்று கொண்டிருந்தாலும் நம்ம எதுக்கு பின்னாடிதான் போகணும் அப்படின்னா ஏருக்கு பின்னாடி, ஏற்பின்னது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விவசாய தொழிலுக்கு பின்னாடிதான் போகணும். ஏன் அப்படின்னா உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்றாங்க. தலை அப்படின்னா சிறந்த பண்புன்னு அர்த்தம். அதனாலதான் எது அப்படின்னா விவசாயம்ன்றது சிறந்ததா கருதப்படுது. அப்ப சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எந்த தொழிலால சுழன்று கொண்டிருந்தாலும் எதுக்கு பின்னாடிதான் போகணும்? ஏருக்கு பின்னாடிதான் போதும். யார் அப்படின்னா இந்த உலகமே ஏருக்கு பின்னாடிதான் போகணும். அதனால் எந்த தொழில் செய்தாலும் உழவு தொழில் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் அப்படின்னா அந்த விவசாயி. விவசாயி உலகத்தாருக்கு ஆணி, இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ஆணி அப்படின்னா அந்த தேருக்கு எப்படி அச்சாணி முக்கியமானதா கருதப்படுமோ அத மாதிரி இங்க உழுவார், உழவரை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஆணி போன்றோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னா, எழுவார் அப்படின்னா இந்த இடத்துல மற்ற தொழில்கள் செய்யறவங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா எழுவார்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன அச்சாணின்றது அந்த சக்கரத்தை மட்டும் தாங்குவான்னு கேட்டா கிடையாது, மொத்த தேரையே என்ன பண்ணும் அதுதான் தாங்கும். அந்த மாதிரி உழுவார் அப்படின்றவங்க விவசாயம் செய்யறவங்களை மட்டும் தாங்குறாங்களான்னு கேட்டா கிடையாது. பிற தொழில்கள் செய்யறவங்க எல்லாருமே யார சார்ந்துதான் இருக்காங்கன்னா உழவரை சார்ந்துதான் இருக்கிறதுனால எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். உழுது உண்டு அப்படின்னா உழவு தொழில் செஞ்சு உண்டு வாழ்றவங்க தான் பிறரை சாராமல் வாழ்றவங்க. மற்ற எல்லாருமே என்ன அப்படின்னா தொழுது அப்படின்னா வணங்கி அப்படின்னு பொருள். அந்த விவசாயிய வணங்கி அவங்களுக்கு பின்னாடி செல்றவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், பலகு உடை நீழலும் தம் குடை கீழ் காண்பர், அழகு உடை நீழலவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அழகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெற்கதிர்னு அர்த்தம். அந்த நெற்கதிரோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குடை மாதிரி இப்படி வளைஞ்சு இருக்கும். அந்த குடையை எது கூட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பலகு உடை அப்படின்னா இந்த இடத்துல பல குடைன்னு நம்ம எடுத்துக்கணும். பல குடைகளை வென்ற ஒரு அரசனோட நீழலும் தம் குடை கீழ் காண்பர். யாரோட குடையை சார்ந்து யாரோட குடைக்கு கீழே இருக்கும்னு கேட்டா அந்த நெற்கதிரோட குடைக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவர், கரவாது கை செய்து உன் மாலையவர் அப்படின்னு சொல்றாங்க. இரவார் அப்படின்னா இரத்தல்னா என்ன சொல்லுவோம்? யாசித்தல்னு சொல்லுவோமா? அப்ப இரவார் அப்படின்னா யாரிடத்தும் போய் யாசிக்க மாட்டாங்க, எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு பின்னாடி சொல்லியிருப்பாரு. இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவார். ஈதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கொடுத்தல். அப்ப ஈவர்னாலும் அதேதான் என்ன அர்த்தம்? கொடுத்தல்னு அர்த்தம். இறப்பாருக்கு ஒன்று ஈவர், கரவாது அப்படின்னா மறைக்காதுன்னு அர்த்தம். எதையுமே தம்மிடத்தில் உள்ள எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மறைச்சு வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கை செய்து ஊன் மாலையவர் அப்படின்னா தனது கையால் உணவு செய்யக்கூடிய உழவரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா கை செய்து ஊன் மாலையவர் அப்படின்னா இந்த இடத்துல உழவர். ஊன்னா உணவு, தனது கையால் உணவு செய்யக்கூடிய உழவரை தான் என்ன சொல்லுவோம்னா கை செய்து ஊன் மாலையவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த விவசாயி என்ன பண்ண மாட்டாரு? இரவார், யாரிடத்தும் போய் எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாரு. இறப்பாருக்கு ஒன்று ஈவர், அப்படி யாராவது எனக்கு இது வேணும்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்துருவாரு. எப்படி அப்படின்னா அவரிடத்தில் உள்ள எதையுமே மறைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த 5 குறள்ல குறிப்பிடத்தகுந்த அணி எதுவும் இல்ல. பள்ளி புத்தக நோக்குல இதோட குறளையும் இதோட பொருளையும் மட்டும் தெரிஞ்சுப்போம். நன்றி.